இலங்கையில் 10வது நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் இன்று இடம்பெறுகிறது. இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பமாகும் வாக்குப்பதிவுகள் மாலை 4 மணி வரை இடம்பெறவிருக்கின்றன. இதன்போது 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளார்கள். இலங்கையின் நாடாளுமன்றம் 225 உறுப்பினர்களை கொண்டிருக்கிறது. இதில் 196 நேரடி தெரிவாகும் உறுப்பினர்களும் 29 தேசிய பட்டியல் உறுப்பினர்களும் உள்ளடங்குகின்றனர். இந்த நிலையில் எதிர்வரும் 21ஆம் தேதி இலங்கையின் 10வது நாடாளுமன்றம் கூட்டப்படவிருக்கிறது. இதற்காக இன்று நடைபெறும் தேர்தலில் அனைத்து மக்களும் வாக்களிக்க வேண்டும் என இலங்கையின் தேர்தல் ஆணையகம் வலியுறுத்தியிருக்கிறது. இதன் மூலம் ஜனநாயகத்தை நிலைநாட்ட முடியும் என்றும் அது குறிப்பிட்டிருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் தற்போது ஜனாதிபதியாக ஆட்சியில் அமைந்துள்ள தேசிய மக்கள் சக்தி வலுவான நிலையை பெறும் என பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் எதிர்க்கட்சியாக இருக்கும் சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தி போதுமான ஆசனங்களை பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தவிர தமிழர் பிரதிநிதித்துவத்தை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கில் சிக்கலான நிலை தோன்றியிருக்கிறது. அங்கு ஏற்கனவே வலுவான கட்சியாக இருந்த தமிழரசு கட்சி தற்போது பிரிந்த நிலையில் செயற்படுகிறது. அதேவேளை ஏனைய கட்சிகளும் அங்கு செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் அன்புகுமார் திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி இந்த முறை யாழ்ப்பாணத்தில் ஒரு ஆசனத்தையாவது பெறும் என்ற நம்பிக்கை பலருக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனினும் இறுதிக்கட்ட வாக்களிப்புகள் முடிந்த பின்னர் தான் இதனை தீர்மானிக்க முடியும். மலையகத்தை பொறுத்தவரையில் அங்கு தமிழ் பிரதித்துவம் சிதறுகின்ற வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே ஆளும் கட்சி எதிர்கட்சி என்ற அடிப்படையில் இருந்து வந்த அங்குள்ள தமிழ் பிரதிநிதித்துவம் தற்போது தேசிய மக்கள் சக்தி என்ற 3வது கட்சிக்குள்ளும் பிரிந்து போகின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. தேசிய மக்கள் சக்திக்காக தமிழ் உறுப்பினர்கள் களமிறக்கப்பட்ட போதும் அவர்கள் பிரபலமான வேட்பாளர்கள் இல்லை என்ற அடிப்படையில் அவர்களின் தெரிவு பெரும்பாலும் தேசிய மக்கள் சக்தியின் கட்சி அடிப்படையிலான தெரிவாகவே இருக்கும் என்றும் சிங்கள மக்கள் அவர்களுக்கு வாக்களித்து அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஆக்குகின்ற ஒரு சந்தர்ப்பங்களும் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் நுவரெலியா மாவட்டத்திலேயே அதிகமான தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவாவது வழக்கமாக இருக்கிறது தென்னிலங்கையை பொறுத்தவரையில். எனினும் இந்த முறை அந்த தேர்தலிலும் பிளவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. அங்கு புதிதாக கட்சிகளும் தோன்றியிருக்கின்றன. எனவே தமிழர் வாக்குகள் இந்த முறை சிதறும் நிலையில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று 4 மணிக்கு முடிவடையும் தேர்தல் வாக்களிப்புகள் அதன் பின்னர் தேர்தல் வாக்களிப்பு என்னும் நிலையங்களுக்கு வாக்குப்பெட்டிகள் கொண்டு செல்லப்பட்டு வாக்குகள் எண்ணப்படவிருக்கின்றன. இரவு 10 மணி அளவில் முதலாவது தேர்தல் முடிவு அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைய தினம் பிற்பகல் அளவில் முழுமையான தேர்தல் முடிவுகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் அவ்வப்போது வியப்பான சம்பவங்கள் இடம்பெறுவது வழமையா இருக்கிறது. அந்த வகையில் குஜராத்தில் தமது சொந்த காரை விற்பனை செய்ய முடியாத மனநிலையை கொண்ட குடும்பம் அதனை நல்லடக்கம் செய்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இதற்காக 12 அடி குழி வெட்டப்பட்டு அந்த குழிக்குள் வெகனார் என்ற ரகத்தைச் சேர்ந்த தமது சொந்த காரை இந்த குடும்பம் புதைத்திருக்கிறது. இதற்காக சுமார் 2000 பேர் அழைக்கப்பட்டு அவர்கள் முன்னிலையிலேயே இந்த சம்பவம் நடத்தப்பட்டிருக்கிறது. 12 வருடங்களுக்கு முன்னதாக கொள்வனவு செய்த இந்த காரை வேறு ஒருவருக்கு விற்பனை செய்ய முடியாது என்ற அடிப்படையிலேயே தாம் அதனை நல்லடக்கம் செய்ததாக இந்த குடும்பம் அறிவித்திருக்கிறது. அமெரிக்காவில் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சியின் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்ற நிலையில் எதிர்வரும் ஜனவரி 20ஆம் தேதி அவர் பதவியேற்கவிருக்கிறார். இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு நியமனங்களை தற்போது தமது நிர்வாகத்துக்காக செய்து வருகிறார். இதில் முக்கியமாக எலான் மஸ்க், இவர் டெஸ்லா நிறுவனத்தின் நிறுவனர், விவேக் ராமசாமி தொழிலதிபர் என்ற 2 பேரையும் முக்கிய பதவிகளுக்கு அவர் அமர்த்தியிருக்கிறார். இது அமெரிக்காவை பொறுத்தவரையில் செயல்திறன் மிக்க ஒரு நியமனம் என்று அனைவரும் கூறுகின்றனர். என்றாலும் இதனை ஜனநாயக கட்சி எதிர்த்திருக்கிறது. இந்த நிலையில் முதல் தடவையாக நேற்று வெள்ளை மாளிகைக்கு சென்ற டொனால்ட் ட்ரம்ப் அங்கு தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடனை சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார். இதன் போது எதிர்வரும் 20ஆம் தேதி பரிமாற்றிக் கொள்ளப்படவிருக்கும் நிர்வாக மாற்றங்கள் தொடர்பாக இருவரும் கலந்துரையாடியிருக்கின்றனர். இதன் அடிப்படையில் எதிர்வரும் 20ஆம் தேதி சுமூகமான அதிகார மாற்றம் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் அங்கு ஆரம்பம் முதலே ஜனநாயக கட்சியின் கமலா ஹாரிஸ் வெற்றி பெறுவார் என்ற கருத்து கணிப்புகளே வெளியாகி வந்தன. தேர்தல் வாக்களிப்பின் பின்னரும் இந்த கருத்து கணிப்பு மாற்றம் பெறவில்லை. என்றாலும் தேர்தல் முடிவுகள் மாற்றமடைந்து வந்திருக்கின்றன. அதில் கமலா ஹாரிஸ் டொனால்ட் ட்ரம்பிடம் தோல்வி கண்டிருக்கிறார். இதன் காரணமாக ஜனநாயக கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் கடந்த 5 வருடங்களில் ஜனநாயக கட்சி எடுத்த முடிவுகளும் செயற்பாடுகளும் என்பதை காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. உள்நாட்டை பொறுத்தவரையில் நிர்வாக ரீதியாக ஜனநாயக கட்சி சிறப்பாக செயற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. எனினும் வெளிநாட்டு கொள்கையை பொறுத்தவரையில் அது சிறப்பான செயற்பாட்டை கொண்டிருக்கிறது. உக்ரைன் போரில் அமெரிக்காவின் நிலைப்பாடு, அதே போல இஸ்ரேலில் ஹமாஸ் தீவிரவாதத்திற்கு எதிரான
போரில் அமெரிக்காவின் நிலைப்பாடு என்பன சிறப்பாக செயற்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனினும் உள்நாட்டில் கடன் என்ற பிரச்சனையை பார்க்கின்ற போது பைடன் நிர்வாகம் அதை உரிய வகையில் செய்யவில்லை என்பதே டொனால்ட் ட்ரம்பின் பிரதான குற்றச்சாட்டாக அமைந்திருக்கிறது. எனவே அதனை சீர்திருத்தும் வகையிலேயே தற்போது டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு நியமனங்களை மேற்கொண்டு வருகிறார்.